தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்ட்டையும் கேட்குறாங்க. இது ஒரு கேவலமான ஒரு புத்தி. ஆனால் நான் இப்போ இருக்கேன், திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை யார் கொடுப்போம்? ஆக்சிடென்ட்ன்றது வந்து பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது. நாய் கடிச்சு போச்சு. இன்னைக்கு சென்னையில் பாருங்க, அவ்வளோ நாய் கடி, எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. நாய் கடிக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான். கரெக்ட். இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா என்னால் நார்மலான ஒரு பர்சனாக இருக்க முடியாது. ஓகே. வேலை பார்க்க முடியாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை வச்சோ நீங்கள் யூடியூபர்ஸ்டையோ பார்த்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, நாளைக்கு கிளைம் வரலன்னா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? அவன் வந்து காசை வாங்கிட்டு அவன் வந்து பாலிசியை வந்து ப்ரொமோட் பண்ணுவான். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம எடுத்தோம், என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேருந்து நமக்கு. ஓகே, இந்த வட்டம் நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கு. கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ கேளுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே சிவா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கவரேஜ் ப்ரொவைடரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 15 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணது, என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே இன்சூரன்ஸில் தான். ஸோ இப்போ வரைக்கும் நான் அந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்கேன். ஸோ எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் வந்து லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு எல்லாத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரேஜ் ப்ரொவைடர் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2018 வந்து என்னோடய ஒய்ஃபை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2018 சக்தி இன்சூரன்ஸ் சர்வீஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது ஒரு ஏஜென்சி சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் வந்து நாங்கள் லாஸ்ட்டு 2024 வந்து அப்ளை பண்ணோம். ஸோ ஐஆர்டியில் வந்து ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபர்ம். ஸோ கம்பெனி வந்து நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றணும். ஸோ 2025 வந்து இன்கார்பரேட் ஆகி ப்ரைவேட் லிமிட்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்லி ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பர்பஸ் என்னென்னா, கம்பெனியோடது கவரேஜ் ப்ரொவைடர் ஏன் வச்சுருக்கோன்னா, வி ஆர் கிவிங் ஒன்லி கவரேஜ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ வேறு எதுவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி. ஓகே, ஒரு பேசிக் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி. இன்சூரன்ஸ்னால் என்ன, ஒரு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, இன்சூரன்ஸுன்றது என்னென்னா ஷேரிங் த லாஸ், அவ்வளோதான். எல்லோரும் புரிஞ்சுக்க மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா, நார்மலாக வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ 100 பேர்கிட்ட வாங்குகிறோம், யாருக்கு பாதிப்பு வருதோ அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் 100 ஹெல்த் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க, யார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போகுது. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தளவு கட்டுறவங்க ஒரு 1000 பேர் கட்டுறாங்க, 1,00,000 பேர் கட்டுறாங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் வந்து டெத் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பணம் போகுது. கம்பெனி யாரும் வந்து கையில் காசு வச்சுக்கிறது கிடையாது, காசு வச்சு கம்பெனி கொடுக்குறது இல்லை. பீப்புளோட மணியை பீப்புளுக்கே கொடுக்குறாங்க. ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லீகலாக கொடுக்குறாங்க. அதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை. ஓகே, இப்போ எனக்கு எங்கேஜில் தான் இருக்கேன் நான், என்னோட ஹெல்த் நல்லா தான் இருக்குது, நான் எதுக்கு இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கணும்? நீங்கள் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு கேட்குறீங்க? எங்கேஜாக இருக்கனால. சரி, ஓகே, நீங்கள் எங்கேஜாக கொஞ்சம் ஏஜ் போட்டோமே, கொஞ்சம் நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாம்ல, இந்த ஏஜில் ஏன் நான் எடுக்கணும்? ஓகே, இது மாதிரி என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து ரொம்ப எங்கேஜ் தான், நான் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு எதுவுமே வராது அப்படின்ட்டு. கரெக்டு, நீங்கள் சொல்கிறீங்க எங்கேஜ் தான்னு. உங்களுக்கு எந்த டிசீஸும் வராதுன்னு வச்சுக்கிறோமே. ஸோ வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ வராதுன்னே வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்போ வேணால் நடக்கலாம். நீங்கள் கரெக்டாக வண்டி ஒரு நாள் ஆப்போசிட்டில் வரவங்க ஒழுங்காக ஓட்டிட்டு வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். கரெக்ட் தானே? ஆக்சிடென்ட்ன்றது வந்து பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது. நாய் கடிச்சு போச்சு. இன்றைக்கி சென்னையில் பாருங்கள், அவ்வளோ நாய் கடி, எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. நாய் கடிக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான். கரெக்டாக, புரியுதுங்களா? மாடு முட்டுறது, மாடு முட்டி நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிறாங்க. மாடு முட்டுறது தான் ஆக்சிடென்ட் தான். ஏன் பாம்பு கடி கூட ஆக்சிடென்ட் தான். ஸோ பாம்பு கடிக்கிறது கூட ஆக்சிடென்ட் தான். எப்போ ஆக்சிடென்ட்ன்றது எதிர்பாராத விதமாக என்ன நடந்தாலும் ஆக்சிடென்ட் தான். பாத்ரூமில் வலிக்கி விடுறது மட்டும் கிடையாது, எது நடந்தாலும் எதிர்பாராத விதமாக எது நடந்தாலும் ஆக்சிடென்ட். அது இது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது, ஃபீவர் வராது, டெங்கு வராது, யாருக்குமே அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டிங்களா? அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும் இந்த எங்கேஜில் நான் வந்து லேட்டாக எடுத்துக்கிறேன்னு? அப்போ எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நம்ம எங்கே இருக்கும் போதே எடுத்துடணும். ஏன் எங்கே இருக்கும் போது எடுக்கணும்னா, எங்கே இருக்கும் போது தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, வியாதி எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஆஃப்டர் ஏஜ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35+ மேலே போனாலே சுகர் வந்துடுது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் எங்கே இருக்கும் போது எடுத்தினா உங்கள் ப்ரீமியமும் கம்மியாகும், உங்களுக்கு எல்லா டிசீஸும் கவரும் பண்ணிடுவாங்க. வியாதி வந்ததுக்கப்புறம் எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பான ஒரு முன்னுதாரணம். நம்மளுக்கு எங்கே நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும் போது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்போது இன்சூரன்ஸில் வந்து இந்த கேஷ்லெஸ் கார்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்களா? அதான் நானே இதை வந்து நிறைய பேர்ட்ட சொல்ல நினச்சினேன். கேஷ்லெஸ் கார்டுனா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, ஏதோ ஏடிஎம் கார்டு, இதில் 10 லட்ச ரூபா லோட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆஸ்பத்திரியில் போனோன்னா எப்படியே கார்டை கொடுத்துட்டு
நம்ம வந்து அந்த 10 லட்சத்தை பில்லை மைனஸ் பண்ணிட்டு வந்துடலாம், எவ்வளோ பில் வருதோ அதை மைனஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நானுமே அப்படி தான் நினச்சேன், ஒரு டெபிட் கார்டு இது கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கேஷ்லெஸ் கார்டுன்றது அது ஒரு மெத்தட், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு அந்த கேஷ்லெஸில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து நம்மளுக்கு கேஷ்லெஸில் வந்து அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. அவங்க என்ன ரீசனுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு அப்ரூவ் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரி அனுப்பின உடனே எனக்கு டிஸ்சார்ஜ் வேணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நான் பார்த்துருக்கேன் நிறையா பேஷண்ட்ஸ் என்னென்னா, சார் டிஸ்சார்ஜ் சம்மரி அனுப்பிட்டாங்க, இன்னும் உங்கள் சைட்லேருந்து அப்ரூவல் வரல அப்படின்றாங்க. சார் டிஸ்சார்ஜ் சம்மரி அனுப்பிச்சாலும் இங்கே சைட்லேருந்து, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து டாக்டர்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிஇடி ஏதாவது இருந்துக்கா, மறைச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி பில்லிங்கும் வெரிஃபை ஆகும். ஸோ எல்லாமே வெரிஃபை ஆகி அங்கேருந்து அனுப்பிச்சு மினிமம் 3 to 4 hours ஆகுது ஆகும் அப்ரூவலுக்கு. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் ஃபைனல் பில் அனுப்புவாங்க டாக்டர்கிட்ட சைன் வாங்கி. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படி 8-9 மணி நேரம் ஆகும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க கேஷ்லெஸ் கார்டு வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி போனோன்னு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடலாம், அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கும் டைம் ஆகும், வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆக முடியும். ஓகே, இந்த கேஷ்லெஸ் கார்டுன்றது டிஜிட்டல் கார்டா இல்லை நம்ம நார்மல் டிஜிட்டல் கார்டு தாங்க. கேஷ்லெஸ்க்காக ஒரு டிஜிட்டல் கார்டாகவும் இப்போ எல்லாமே டிஜிட்டலாக தான் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து ஃபிசிக்கலாகவே கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே டிஜிட்டலாக கொடுக்குறாங்க. ஓகே, இந்த நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணும்போது ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எவ்வளோ நாளில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்க முடியும் நம்மளால்? ஓகே, ரீஎம்பர்ஸ்மெண்ட்ன்றது என்னென்னா, இப்போ அது ஃபஸ்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம கேஷ்லெஸில் போக முடியல, நம்ம ஊரில் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டோம், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இல்லாமல் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கேஷ் கையிலேருந்து கட்டி அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும், ஃபார்ம் ஒரிஜினலாக வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் சைன் பண்ணணும், எழுதணும், ஒரிஜினல் பில் எல்லாத்தையும் கொரியர் பண்ணணும். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 30 நாள் டைம் ஆகும். பட் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் ரூல் மாற்றிட்டாங்க, எல்லாமே டிஜிட்டலாகவே இருந்தால் போதும். இப்போ நீங்கள் என்கிட்ட ரீஎம்பர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட ஒரிஜினல் பில்ஸு, டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாத்தையுமே ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். ஃபார்ம் எதுவும் சைன் பண்ணணும், வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் டிஜிட்டலாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ 2 days செட்டில்மெண்ட் ஆகுது ரீஎம்பர்ஸ்மெண்ட். 2 days செட்டில்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுனா தப்பாக பண்ணிட்டோம்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சா, ஸோ எல்லாமே நம்ம டிஜிட்டலே ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. 2 days மேக்ஸிமம் 30 days உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் கொடுக்கணும். 2 days 7 daysலாம் நம்ம செட்டில் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே ஓகே, இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்? டாக்குமெண்ட்ஸு, பாலிசி காப்பி, டிஸ்சார்ஜ் சம்மரி, எல்லா பில்ஸ் வேணும், மெடிசனோட பில்ஸ் வேணும். ஸோ கஸ்டமரோட ப்ரொபோசரோட பேன் கார்டு, ஐடி ப்ரூஃப் பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு, CKYC ஃபார்ம் வேணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அந்த ஃபார்ம் வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டலாகவே ஃபில் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீடட் இருந்ததுன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் கேட்பாங்க, அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி கேஷ்லெஸ் இது பண்ண முடியாதுன்னு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க்கில் தான் இருக்கா இல்லையான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் நம்ம லிஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லையா, உங்களுக்கு பாலிசி ஒன்றுமே இல்லை. இப்போலாம் நீங்கள் போய்ட்டு எல்லாமே கூகுள் தாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐசிசியில் பாலிசி எடுத்துருங்க, டாடா ஏஜி எடுத்துருக்கீங்க, டாடா ஏஜி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு கூகுள் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் பின்கோடு போட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன உங்கள் ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லா லிஸ்ட்டும் வந்துடும், ஈஸியாக வந்துடும். நம்மளும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு தான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு அட்வைசர் மூலிமா பாலிசி எடுக்கும்போது தான் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே, நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும்? நான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ். ரெண்டாவதுலாம் சொல்லலாம், ரெண்டையுமே ஒன்றாவே எடுத்தாலும் ஓகே தான். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும்னா, நான் இப்போ இருக்கேன், திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை யார் கொடுப்பா? என் ஃபேமிலி. யாராவது இருந்தாங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து சேலரி நம்பி தான் இருக்கும், கரெக்டுங்களா? இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பீப்புள் தான் அதிகம். சேலரி மட்டும் கிடையாது, இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி. ஸோ நம்மளுக்கு இன்கம்ன்றது ஒரு சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்கம்மை யார் கொடுப்பாங்க? சொத்து பத்து இருந்தால் உடனே வித்துற முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொத்து இருக்குது, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு அந்த 5 கோடி ரூபா கிடச்சிடும், உங்களால் நம்ப முடியுமா? உடனே பிரித்து கொடுத்துருவாங்களா சொத்தை? நிறைய லீகல் ப்ராப்ளம் நிறைய இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு இம்மீடியட்டாக லிக்விடிட்டியாக கேஷ் கிடைக்கணும்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து மாதத்துக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் எனக்கு எதனா ஒரு ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா என்னோட நாமினிக்கு என்னோட ஒய்ஃப்க்கு 1 கோடி ரூபா கொடுப்பாங்க. அந்த 1 கோடி வாங்கி அங்கே பேங்க்கில் FDயில் போட்டாலே போதும், வருஷத்துக்கு 6% வச்சாலே மாதம் 50,000 வந்துடும். அப்போ நான் இல்லைனாலும் என் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கணும்னா, கண்டிப்பாக யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலியை லவ் பண்ணுறீங்க, நான் இல்லைனாலும் என் ஃபேமிலி, என் குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்.
ஓகே, இந்த இன்சூரன்ஸை பற்றி பீப்புளோட அவேர்னஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். ஏன் பீப்புள் வந்து இது ப்ரையாரிட்டி கொடுத்து இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்சூரன்ஸை வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இதை வந்து ஒரு எசென்சியலாகவே நினைக்க மாட்டாங்க எல்லாரும். ஸோ இன்சூரன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆடம்பர பொருள் மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து எசென்சியல் லிஸ்ட்டில் இருக்குது. நம்மளுக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு உணவு, உடை, இருப்பிடம்ன்ற மாதிரியும் இன்சூரன்ஸும் அந்த எசென்சியலில் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவரேஜ் ப்ரொவைடர்ன்ற சேனலையும் நடத்திட்டு இருக்கேன். இது தவிர நீங்கள் எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க? உங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி ரெஃபரன்ஸில் எப்படி வருது உங்களுக்கு பாலிசிலாம்? சார், ரெஃபரன்ஸில் நம்ம பழைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ப்ராப்பராக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 150+ கிளைம்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்களே ஒரு என்கிட்ட கஸ்டமராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பாலிசி எடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸை ரெஃபர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த சர்வீஸ் தாங்க. இன்சூரன்ஸை பொறுத்தளவு சர்வீஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து சர்வீஸ் பண்ணணுன்ற ஃபீல்டு தான். சர்வீஸ் பண்ணோன்னா ப்ராப்பரான பிஸ்னஸ் நம்ம எடுக்கலாம். சர்வீஸ் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ரியல் டைம் இன்சிடென்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தளவு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் 10 லட்சம் இருந்தால் போதும், 20 லட்சம் இருந்தால் போதும், 5 லட்சம் தான். கிடையவே கிடையாதுங்க. பத்தாதுங்களா? பத்தாது. உண்மையிலே சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கே இப்போ நடந்த விஷயம் தான் அது. ஸோ அவங்க திடீர்னு அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டண்ட் வச்சாங்க. 4.5 lakhs பில் வந்தது. 4.5 lakhs ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் வாங்கிட்டோம். அகைன் பேலன்ஸ் 5.5 lakh. திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டண்ட் வச்ச இடத்துல திருப்பி அந்த ஸ்டண்ட்டு சரியாக இதாகலை போல். ஸோ திருப்பி அட்டாக்கு, செகண்ட் அட்டாக்கு வித்தின் ஒரு 30 days 30 to 60 daysலேயே வந்துருச்சு. அப்போ திருப்பி வந்து பேலன்ஸ் 5.5 lakhs. இப்போ ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன தான் இப்போ எல்லா கம்பெனிலையும் அந்த ரீஸ்டோர் பெனிஃபிட் வந்துருச்சு. ரீஸ்டோர்னா என்னன்னா இப்போ 4.5 lakhs போயிடுச்சுன்னா பேலன்ஸ் அந்த சம்மஷோட ஆட்டோமேட்டிக்காக திருப்பி 10 லட்சமாக ஆயிடும். இல்லை, எவ்வளோ 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கேன்னா திரும்ப அந்த 10 லட்ச ரூபா ஆடாயி 20 லட்சம் ஆயிடும். இல்லை 10 லட்சம் எடுத்துனா பேஸ் சம்மஷோட அப்படியே ஆடாயிரும். திருப்பி 10 லட்சம் எடுத்திருக்கீங்க, 4.5 லட்சம் அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 5.5 லட்சம் இருக்கு இல்லையா, 5.5 இருக்கா, திருப்பி 10 மாறிடும். ஓகே. ஸோ அப்போ திருப்பி 10 லட்சம் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 1 month அந்த ஹாஸ்பிட்டல் நானும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். 28 லட்ச ரூபா பில்லுங்க. ஓகே, ஓப்பனாக சொல்லணும் 28 lakhs பில் கிட்ட வந்தது. ஸோ 10 lakhs வந்து இன்சூரன்ஸில் செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கையில் வந்து கேஷ் இருந்தது ஓரளவுக்கு. ஸோ அவங்க வந்து பேர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 18 லட்ச ரூபா யோசிச்சு பாருங்கள், கையிலேருந்து தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஒருத்தவங்க பாவம், அவங்க அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷனுக்காக இருக்காங்க. கிட்டத்தட்ட 84 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க கையிலேருந்து. 84 லட்ச ரூபா பில்லு மட்டும். ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வெறும் 11 லட்சம் தான் அவங்க கார்பரேட் இன்சூரன்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் நினைக்கிறீங்கல்ல ஜிஎம்சி இருக்குது, 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, 11 லட்சம் ஒரு பாலிசி ஒன்று 5 லட்சம் தான். அது மேண்டேட்டரியாக வேறு வழி இல்லை, எம்ப்ளாய்க்கு கொடுத்தாகணும். எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதனால் கொடுக்குறாங்க. ஸோ 11 லட்சம். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் லோன் வாங்கியிருக்காங்க. எல்லார் சைட்லேருந்து லோன் எடுத்திருக்காங்க. என்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஓஎம்ஆரில் ஃப்ளாட் இருக்குது, விற்று கொடுக்க முடியுமா இமீடியட்டாக, கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாங்கி கொடுங்க, விற்று கொடுங்கன்ட்டு. இம்மீடியட்டாக எப்படி ஒரு லேண்டை விற்க முடியும், புரியுதுங்களா? ஸோ பில் கட்டுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், தயவு செஞ்சு ஒரு பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு 1/4 மணி நேரம் பில்லிங் செக்ஷனில் போய் நில்லுங்க. நின்றுட்டு நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களா நான் எங்கேஜாக இருக்கேன் அப்படின்ட்டு, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் பாருங்கள் பேஷண்ட்ஸ் நிலமை எப்படி இருக்காங்க, என்ன மாதிரிலாம் பில்லு எவ்வளோ கட்டிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பில்லு கட்டுறாங்கன்னு தெரியும். இன்சூரன்ஸ்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து பேர் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் எனி டைமும் கையில் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வச்சுருக்கணும். அதுவே பத்தாது என்னை பொறுத்தளவு. நான் இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அதை கிளைம் பண்ணவே இல்லை, அந்த அமௌண்ட் எனக்கு வேஸ்ட்டு தானே, எந்த யூஸுமே ஆகலைல்ல, அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுதான் சொல்கிறேன்ல, இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி தான் நிறைய பேர் வந்து நான் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணல, ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்சூரன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இன்சூரன்ஸை யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒன்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும், இல்லை செத்து போகணும். கரெக்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ் செத்தாக தான் அது யூஸ் ஆகுதா இல்லை யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? நம்ம ஃபேமிலிக்கு ரெண்டுமே நெகட்டிவான ஒரு விஷயம். இன்சூரன்ஸ்ன்றது இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணணுன்றதுக்காக வாங்கி வைப்பாங்களா? இல்லை, ஃபயர் ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். கரெக்டுங்களா? அது யூஸ் ஆகலைன்னா நல்லது தானே. அது யூஸ் பண்ணணுன்றதுக்காக வாங்கி வைப்பாங்களா? வாங்கி வச்சுருக்கேன் 10 வருஷமாக அது யூஸ் ஆகலப்பா, வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்களா என்ன?
கண்டிப்பா யூஸ் ஆகலாம் நல்லது தானே. அப்போ இன்சூரன்ஸ் யூஸ் ஆகலாம் நல்லது நினச்சிக்கோங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, உயிரோட இருக்கீங்க, ஏன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் எப்பயுமே நான் யூஸ் பண்ணணும்னு எண்ணத்தோட தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. யூஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தோட எடுங்க. ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அப்பா அம்மாவுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? கரெக்டு. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்ட்டையும் கேட்குறாங்க. இது ஒரு கேவலமான ஒரு புத்தி. உண்மையிலே என்ன ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான புத்தியாக இருக்குது பாருங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு எடுக்கணும்? யார் வந்து ஃபேமிலியில் ஏர்னிங் பர்சனோ அவங்களுக்கு தாங்க தேவை. அப்பா அம்மா என்கிட்ட கேட்குறாரு ஒரு கஸ்டமருக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் சார், எதுக்கு எடுக்கணுன்றேன். இல்லை சார் அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா என்ன 65 வயசு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சும்மா இருக்காங்க. அப்போ என்ன புத்தி? அப்பா அம்மாவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு அவங்க இறந்துருவாங்க, அந்த பணத்தை யூஸ் பண்ணணும். அதான் சொல்கிறேன்ல, இது ஒரு கேவலமான புத்தி தான். நம்ம இன்சூரன்ஸுன்றது என்னன்னா, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், பர்பஸ் இருக்குது. இப்போ நான் எடுக்கிறேன்னா நான் தான் என்னோடய ஃபேமிலிக்கு ஏர்னிங் பர்சன். நான் இல்லைன்னா என்னோட ஏர்னிங் அங்கே வந்து கிடைக்காம போயிடுது. அந்த லாஸை சரி பண்ணுறது தான் நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும். புரிஞ்சுங்களா? அதை விட்டுட்டு நான் அப்பா பேரில் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அம்மா பேரில் எடுக்கணும்னா தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து. ஏன்னா இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயத்தை நான் பார்த்தேங்க, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நியூஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு பேரில் வந்து பாலிசி 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து உசிலம்பட்டியில் நினைக்கிறேன், மதுரை பக்கத்தில் 2 கோடி ரூபாய்க்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அப்பா பேரில் இன்சூரன்ஸ் எடுத்து 2 கோடி ரூபாய்க்கு பாலிசியை போட்டு பாம்பு வீட்டுக்குள்ளே விட்டு கடிக்க விட்டு சாகடிச்சிருக்காங்க. அப்பா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாருன்ட்டு. என்ன மாதிரி என்ன ஒரு கேவலமான புத்தி யோசிச்சு பாருங்க. ஏண்டா உனக்கு அவங்க அப்பா அம்மாவோட உனக்கு பணம் முக்கியமாக போச்சா? எப்படி சம்பாதிக்கணுன்றது, அதாவது உழைச்சி சம்பாதிச்சாதாங்க. உழைச்சி சம்பாதிக்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது. உழைச்சி சம்பாதிச்சா உடம்புல விட்டு இந்த மாதிரி வந்து அசிங்கமாக இல்லை இதெல்லாம் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, நான் என்னோட ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கேன். அதான் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் எடுக்கக்கூடாது. இது ஒரு சேஃப்டி, அவ்வளோதான். வந்துச்சுன்னா தீ வந்தால் தான் அதை யூஸ் பண்ண முடியும், சும்மா எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அணைக்க முடியாது தீயை ஏற்பட்டால் தான் அணைக்க முடியும். அது மாதிரி நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்லை இல்னஸ் ஆச்சுனால தான் அது யூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் சொல்லுங்களேன் அட்வைஸ். எந்த ஏஜில் கரெக்டான ஏஜ் ஃபார் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு? எந்த ஏஜ்னால் நீங்கள் எப்போல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்பயே எடுத்துடணும். ஓகே, யாரெல்லாம் எடுக்க முடியாது? யாரெல்லாம் எடுக்க முடியாதுன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க. யாரெல்லாம் ஹூ இஸ் நாட் ஏர்னிங் பர்சன், அவங்களால ஏர்ன் பண்ண முடியலன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் ஏர்னிங் பர்சனாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த ஃபேமிலியோட எல்லா இன்கமும் அவங்களோட இன்கம் முக்கியமான ஒரு இன்கமாக இருக்கோ அவங்களாம் எடுக்கணும். ஓகே, இப்போது நம்ம நிறையா பார்க்குறோம், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நிறையா வீடியோ போடுறாங்க, நிறையா இது பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நான் இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஏதாவது என்னைய பொறுத்தளவு இன்சூரன்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க, புரியுதுங்களா? ஆனால் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை வச்சோ நீங்கள் யூடியூபர்ஸ்டையோ பார்த்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, நாளைக்கு கிளைம் வரலன்னா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? அவன் வந்து காசை வாங்கிட்டு அவன் வந்து பாலிசியை வந்து ப்ரொமோட் பண்ணுவான், புரியுதுங்களா? அவன் ப்ராப்பர், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறது ஐஆர்டிஏ அட்வைசராக மட்டும்தான் இருக்கணும், ஐஆர்டிஏ சர்டிஃபைடாக இருக்கணும், ஐஆர்டிஏ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும், புரியுதுங்களா? அவங்க ஜஸ்ட்டு பாலிசியை பற்றி டீட்டெயில் பற்றி சொல்லுவாங்க. நாளைக்கு கிளைம் வரலன்னா எங்கே போவீங்க? அந்த இன்ஃப்ளூயன்சர் போய் கேட்பீங்களா? அவர் என்கிட்ட பணம் அந்த கம்பெனியில் போட்டிருக்கீங்க, அந்த கம்பெனி கஸ்டமர் கேட்ட பேசுங்கன்றார். கஸ்டமர் கேட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் பேசுவார், 2வது டைம் ஒருத்தர் பேசுவார். இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைன்லேயே இந்த மாதிரி எடுத்து என்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க, அவங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. அதனால சொல்கிறேன், எப்போவுமே இன்சூரன்ஸ் என்கிட்ட தான் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நல்லா ப்ராப்பராக எங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் மூலியமாவோ இல்லை எங்களை மாதிரி ஒரு ப்ரோக்கர்ஸ் மூலியமாவோ பாலிசி எடுங்க. உங்கள்கிட்ட இருக்க ப்ரீமியம் அமௌண்ட்டை விட ஆன்லைனில் காமிக்கிற அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. நான் ஏன் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடாது? இன்சூரன்ஸ் தாங்க நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது இன்சூரன்ஸுன்றது ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட், ஷார்ட் டேர்ம் கிடையாது. நம்ம இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா நான் உயிர் என் சாகிற வரைக்கும் நான் கட்டுவேன், புரியுதுங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். 2 கான்செப்ட் இதுதான். ஸோ அப்போ லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போய் நீங்கள் ஏன் ஆன்லைனில் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஆன்லைனில் எடுத்தால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைட்னஸ் கிடைக்காது, புரியுதுங்களா? ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு மிடில் மேன் இருக்க மாட்டாங்க ஆன்லைனில். 2வது, இப்போ நீங்கள் ஆன்லைனில் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்றீங்கள, நான் கொடுக்குற பாலிசியை செக் பண்ணுங்கள், ஆன்லைன்லேயே ஒரே ப்ரீமியம், நானும் ஒரே ப்ரீமியம் தான் கொடுக்குறேன். அப்போ என்கிட்ட வாங்குவீங்களா? கண்டிப்பாக. ஆன்லைன்லேயே ப்ரீமியம் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிற பாலிசிஸ், நான் ப்ரொவைட் பண்ணுற பாலிசிஸ், நான் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், ஆன்லைன்லேயும் சேம் ப்ரீமியம் தான். ஆன்லைனில் எடுத்தாலும் இப்போ நீங்கள் 15,500 எடுக்கிறீங்கன்னா என்கிட்ட 15,500 தான் கட்டுற மாதிரி. அப்போ 4-5 பேர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ் எடுத்து செக் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் செக் பண்ணுங்க தான் சொல்கிறேன். நீங்கள் 4-5 பேர்ட்ட இல்லை, எல்லார்டையும் செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எடுங்க தான் சொல்கிறேன். ஓகே, இந்த அன்லிமிட்டட் சம் இன்சூர்டு ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? ஆமாம், அன்லிமிட்டட் சம் இன்சூர்டுன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக அன்லிமிட்டட் சம் இன்சூர்டுன்றது எவ்வளோ வேணால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பில்லு வருது,
10 லட்சம் வருது 20 லட்சம் வருது, அந்த அன்லிமிட்டட் சம் அஷூர்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வேணால் உங்களுக்கு பில்லு கொடுத்துருவாங்க. என்ன பில்லு வருதோ அந்த பில்லை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஓகே, அதான் அன்லிமிட்டட் சம் அஷூர்ட் பெஸ்ட்டு தான். அன்லிமிட்டட் சம் அஷூர்ட் நல்லது. அதான் வந்து எலைட் கிளாஸ் பீப்புளுக்கு எடுத்துக்கிறது. இல்லை அன்லிமிட்டட் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக எனக்கு புரியல. நான் வந்து ஒரு 5 lakhsக்கு சம் அஷூர்ட் தான் 5 lakhs வரைக்கும் தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு மேலே பில் வந்துச்சுன்னா நம்ம கையிலேருந்து கட்ட முடியல. அன்லிமிட்டட் சம் அஷூர்ட் எடுத்துட்டீங்க, 20 லட்ச ரூபா பில் வந்தாலும் 20 லட்சம் கொடுத்துருவாங்க. 2 கோடியோ வந்தாலும் 2 கோடி கொடுத்தோம். அதான் அன்லிமிட்டட். அது லிமிட்டே கிடையாது அந்த சம் அஷூர்டுக்கு. ஓகே, சில காலில் வருது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கால் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு என்னோட கமிஷனையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் பாலிசி எடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களை எப்படி நம்புறது, எப்படி நான் எடுக்கிறது? நம்பி கமிஷனை கொடுக்குறதுன்றது அகைன்ஸ்ட் ஐஆர்டிஏக்கு அகைன்ஸ்ட். புரியுதுங்களா? ஐஆர்டிஏக்கு அகைன்ஸ்ட் கமிஷனை கொடுக்குறேன்றது. இல்லை, எனக்கு பெனிஃபிட் தானே. நான் ஒரு ப்ரீமியம் எடுக்க போகிறேன், நான் அடுத்த ஃபுல்லாக கட்ட போகிறேன், நான் ஒரு அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் கட்ட போகிறேன். அவர் அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணிவிட்டு அவர் கமிஷன் எனக்கு தர போகிறாரு. அவர் எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்க சரியா, காசு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து எனக்கு ஓட்டு போட சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேனா? சொல்லுங்கள், உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேனா? ப்ராப்பராக சர்வீஸ் கொடுப்பேனா? காசை வாங்கிட்டு தானப்பா ஓட்டு போட்டேன்னு கேட்பேன். அதே மாதிரி கமிஷனை வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட என் கமிஷனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்து பாலிசி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒரு சர்வீஸ் வாங்குறேன், எனக்கு என்ன தோணும்? உங்கள் கமிஷனே வாங்கிட்டீங்க, உங்களுக்கு சர்வீஸ் வர கேட்கணுமா? போய் கம்பெனியை போய் கேளுங்கன்னு தானே தோணும். கமிஷன் கொடுத்து பாலிசி எடுக்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். கமிஷன் கொடுக்குறது, கேஷ்பேக் கொடுக்குறது, இந்த கோல்டு காயின் கொடுக்குறது, அதெல்லாம் தப்பு. இன்சூரன்ஸ்ன்றது செல்லிங் ப்ராடக்ட்டே கிடையாதுங்க, பையிங் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன வந்து போய் பார்த்துட்டு வந்து சொன்னோடனே வாங்கிடுவீங்களா? நேரில் போய் பார்த்தானே வாங்குவீங்க. கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம். ஏன் அந்த வீடுக்கையும் நான் இன்சூரன்ஸையும் கம்பேர் பண்ணுறேன்னா, வீடு நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறேன்னா லாங் டர்மாக அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா லாங் டர்மாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி தான் இதுவும். சரி, ஓகே, விடுங்க. நீங்கள் என்னென்ன இன்சூரன்ஸ், நீங்கள் என்னென்ன பாலிசிலாம் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? நான் என்னென்ன பாலிசி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். பட் அதுவுமே கம்மின்னு தான் நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சில இன்சிடென்ட்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினச்சிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். அது போக ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி வச்சுருக்கேன். கிரிட்டிக்கல் இல்னஸா? அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் சொன்னீங்க ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன கிரிட்டிக்கல் இல்னஸ்? கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது அதுவும் வந்து ஒரு இண்டெம்னிட்டி பாலிசி தான். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எனக்கு கேஷ்லெஸ்ஸாக நான் பண்ணிக்கலாம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு கேஷ்லெஸ்ஸில் எனக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அதில் நான் பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் நான் செத்து போயிட்டேன்னா என் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் செக்யூர் பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ். பட் எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது என்னென்னா ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, பேராலிசஸ்ஸு, ஒரு சில 100 வகையான டிசீஸ் இருக்குது. இப்போ அதில் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா என்னால் நார்மலான ஒரு பர்சனாக இருக்க முடியாது. ஓகே, வேலை பார்க்க முடியாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் எனக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி எடுத்திருக்கேன்னா எனக்கு அந்த 50 லட்ச ரூபா எடுத்துட்டேன், நான் 50 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் உயிரோடு இருந்தாலும் அந்த 50 லட்சத்தை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி தான் அதுவும். ஓ, அது ஹெல்த் இன்சூரன்ஸே ஆட் ஆகாது, டேர்ம் இன்சூரன்ஸே ஆட் ஆகாது, தனி பாலிசி கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது. ஓகே, சரி. இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இத்தனை லட்சத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த பாலிசி. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலிசியில் ஒரு 1200 டிசீஸ் தான் கவர் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ணுறாங்க. பட் அது வந்து பெரிய யூஸ்னா கிடையாது. அது இன்சூரன்ஸே இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓகே. பட் எப்பயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு கஷ்டப்படுற மக்கள், ரொம்ப ஏழை தினக்கூலியில் இருக்கவங்க, அவங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மினிமமாக இருக்க ஒரு இதை வந்து உங்களால் சஜஸ்ட் பண்ண முடியுமா? இருக்குது, எல்லாருக்குமே இருக்குங்க. தான் சொல்கிறேன் இல்லையா, அப்போது பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி வேஜஸாக இருக்காங்க அப்படின்னாலும் பாலிசி அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் கம்மியாகவும் இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் பாலிசி இருக்குது, அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கும் பாலிசி இருக்குது. ஸோ அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிளாஸ் பீப்புளுக்கும் பாலிசி இருக்குது, எலைட் பீப்புளுக்கும் பாலிசிஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது பாலிசி.